என்னில் ஒடுங்கி போனே. துக்கத்தோடே நாள் முழுதும் திரிகிறேன். கர்த்தாவே என்னை கைவிடாதேயும். எனக்கு உதவி செய்ய சீக்கிரம் வாரும். கர்த்தாவே என்னை கைவிடாதேயும். எனக்கு உதவி செய்ய சீக்கிரம் வாரும். நான் துதிக்கும் தேவனே, நீ மௌனமாயிராதேயும். கதறி சொல்லும் வார்த்தைகளை கவனியும். நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கவனியும். நான் துதிக்கும் தேவனே, நீ மௌனமாயிராதேயும். கதறி சொல்லும் வார்த்தைகளை கவனியும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றும் ஒரு வசனத்தை உங்கள் ஞாபகத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். ஏசாயா 30:21 சொல்லுகிறது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடந்து போங்கள் என்ற சத்தத்தை கேட்பீர்கள். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். ஒரு தேவ பிள்ளை சுய விருப்பத்தில் நடக்க மாட்டான். அவன் சத்தம் கேட்டுக்கிட்டே இருப்பானா. என்ன சத்தம்? தேவ சத்தம். பல வேளைகளில் நமக்கு தடுமாற்றம் வரும். நம்ம எடுக்கிற முடிவு நல்லது தானா, இது ஸ்ட்ராங்காக நிற்குமா, செய்யலாமா, கர்த்தர் விருப்பந்தானா? அதான் சொல்கிறாரு, வலதுபுறமாக சாயும் போதும் இடதுபுறமாக சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடந்து போங்கள் என்ற நேர்த்தியான சரியான வழியில் நடத்துகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் இல்லையா? அவருடைய வழியில் நம்ம நடக்கணும். ஏனென்றால் இன்றைக்கு பூமியில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பிளான் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு வழியை வச்சுருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு தான் போகிறோம். சிலர் சென்னைக்கு போகிறோன்னு வைங்க, சிலர் திருச்சி வழியாக போவாங்க, சிலர் ஈசிஆர் ரோடு பாண்டிச்சேரி வழியாக போவாங்க, சிலர் சேலம் போய் போவோன்னு நினைப்பாங்க. பல வழிகள் இருக்குது. ஆனால் நமக்கு தேவன் வைத்திருக்கிற நோக்கம், வழி, நம்ம குடும்பத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து என்ன வழி வச்சுருக்கான்றது கண்டுபிடிக்கிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதனால தான் இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது அவர் சொல்லுகிறார், அவனவன் தன் தன் வழியிலே போனானா. அவனவன் தன் தன் வழியில் போய் குழியில் விழுந்து எழுந்திருக்க முடியாமல் ஏமாற்றப்பட்டு சமாதானத்தை இழந்து பலத்தை இழந்து சொத்தை இழந்து வாழ்கிறாங்க. இந்த வழி நமக்கு தேவையா? அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். அதனால தான் இயேசு சொன்னார், இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். கேட்டுக்கு போகிற வழி விசாலமானது, பெரிய வழி. ஏன் கேட்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. அது கேட்டுக்கு போகிற வழி. ஆனால் நித்தியத்துக்கு போகிற வழி ஒரு வழி இருக்குது. அது இடுக்கமான, கேர்ஃபுல்லாக தியாகம் பண்ணுற வழியாக இருக்கும். அந்த வழியை கண்டுபிடிக்கிறவன் பாக்கியவான் என்று சொன்னார். இன்றைக்கு நம்ம வழி எப்படி இருக்குது? ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கா, இல்லை உங்களுக்கு பிரியமாக இருக்குதா? எந்த வழியில் போகிறோம், யார் வழியில் போகிறோம்? நம்ம செய்கிற காரியங்கள், போடுகிற திட்டங்கள் எல்லாம் இது கர்த்தரால் தான் வந்ததா? நீங்களா இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லி செய்துட்டு அப்புறம் ஒரு போராட்டம் பிரச்சனை வந்த உடனே அந்த வழியாக அது இப்போ எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி அப்புறம் இழுத்து மூடிட்டு போகிறது மாதிரி இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இருக்குது. கடையாக திறந்து மூடுவதற்கு, பிஸ்னஸாக திறந்து மூடுவதற்கு கர்த்தர் ஒரு வழியை நமக்கு திறந்தா அது யாரும் லாக் பண்ண முடியாது. அதனால தான் வேதத்தில் பிழையாம் என்ற ஒரு மனுஷனை ஒரு தீர்க்கதரிசி, மதிகேடான தீர்க்கதரிசின்னு சொல்லுது. அவனை ஆண்டவர் எச்சரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க போக வேண்டான்னு சொன்னாலும் மீறி போயிட்டார். கழுதில் ஏறி வேக வேகமாக போய் சொத்து வாங்கணும், திராட்சை தோட்டம் வாங்கணும், ஆசை யாரை விட்டுச்சுல. அப்போது ஒரு தேவதூதன் அப்படியே வழியில் நின்றுட்ட உடனே கழுதை மறித்து செவரோடு உரசிடுச்சு.
கழுதையை போட்டு அடி அடின்னு அடித்தா கர்த்தர் கழுதின் வாயை திறந்தாராம். அப்போ தான் தேவதூதனை பார்க்குறார். தேவதூதன் நிற்கிறத இந்த கண் தெரியாத தீர்க்கதரிசி பார்க்கல, கழுதை பார்த்துருச்சு. ஏன்னா அந்த கழுதை கர்த்தருடைய வழியில் நடந்ததுனால. அப்போ தான் சொல்கிறாரு தேவதூதன், என்னாகமம் 22:32, உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்குது, பிடிக்கலை, நீ போகிற வழி நல்ல வழி அல்ல, நீ எடுத்திருக்கிற முடிவு நல்ல முடிவு அல்ல, இப்போ உனக்கு அதை என்னமோ செல்வ செழிப்பாக இருக்கிற மாதிரி தெரியும், உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறன்னு சொன்னார். அப்போது விட்டுருங்கனால விடலை, அந்த பண ஆசை அவனை விடலை. ஆனால் அதே நேரத்தில் யோசபாத்துன்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் தன் வழிகளில் எல்லாம் கர்த்தருடைய வழிகளில் அவன் உற்சாகம் கொண்டது அவனுடைய மனம், இருதயம். அதனால் அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. ஆண்டவராகிய தேவன் ஆசிர்வதித்து நடத்தினார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உங்கள் வழி எப்படி இருக்கு? கர்த்தர் பிரியமாக இருக்கா? அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஆண்டவருடைய வழியை கண்டுபிடிச்சு நடந்தார் இடராத செவ்வையான வழியில் நடத்துவார். ஏசாயம் 35:8 சொல்லுது, அது பரிசுத்த வழி, அசுத்த வழியாக வருவதில்லை, அது நீதியின் வழி, பேதையாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அந்த வழியை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு காட்டி இந்த நல்ல அற்புதமாய் நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய வழியை காட்டும் என்று கெஞ்சுகிறார்களோ, கர்த்தருடைய வழிகளில் இன்றைக்கு நடக்கட்டும். கோணலானவைகள் செவ்வையாகட்டும், இடராத பரிசுத்த வழியாய் இருக்கட்டும். சமாதானத்தோடு என்று நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.